மதியம் மீந்த எந்த குழம்பா இருந்தாலும் எடுத்து குழம்புல முருங்கைக்காய் போட்டிருந்தீங்கன்னா அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருங்க. இல்லைன்னா குழம்பு சுண்ட வைக்கும்போது முருங்கைக்காய் உடஞ்சி நார் நாராயிடும். கனமான வாணலியில் எண்ணெய் விட்டு காய்ஞ்சதும் எடுத்து வச்சிருக்க குழம்பு அதில் சேர்த்து மிதமான தீயில அப்பப்போ கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது மாதிரி ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டு கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு இறுகி கெட்டியாக வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க முருங்கைக்காயையும் அது கூட சேர்த்து 2 நிமிஷத்துக்கு லேசாக புரட்டி விடுங்க. ரொம்ப புரட்டி விட்டிங்கன்னா முருங்கைக்காய் உடஞ்சிடும். அடுப்பை நிறுத்திட்டு சட்டியோட அப்படியே வச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா உதிரான சுண்டை குழம்பு ரெடி. இந்த குழம்பு பழைய சாதம், தண்ணி சாதம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோடை காலத்துக்கு ரொம்பவும் ஏற்ற தண்ணி சாதம் எப்படி செய்யறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க.